கர்ப்பிணி பெண்ணை உதைத்த அந்த கால்கள் உங்க கண்ணுக்கு தெரியல. ஒரு சகோதரியாக அந்த பிள்ளையை படிக்க வைத்து திருமணம் செய்து கொடுத்து நீங்கள் செய்யாத வேலையை அண்ணன் சீமான் செஞ்சிருக்கார். அந்த குழந்தைக்கு தன் பிள்ளையாக தன் தங்கையாக ஏற்றவருடைய கையை கரத்தை பிடித்த அந்த கரம் உன்னுடைய கண்ணுக்கு தெரியுது. எட்டி உதைத்த கால் உனக்கு கண்ணுக்கு தெரியலனா உனக்கு பிழை மூளையிலையும் இருதயத்தில் இருக்கு. அல்லாஹ் இதை மன்னிப்பார் நீ எடுத்தேனா அது அது உன்னுடைய இஷ்டம் வச்சுக்க. திரைப்படத்துக்கு காட்டக்கூடிய அந்த மதிப்பீடை கூட நேரடியாக காட்டாத இஸ்லாமிய பெருமக்கள் சிந்திக்கணும். நாம ஏற்றிருக்கக்கூடிய மார்க்கம் இதை ஏற்குதா அப்படின்னு ஒரு நிமிஷம் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இப்படி வரிசையா பல விஷயங்கள் சொல்லலாம். இன்றைக்கும் இஸ்லாமிய சிறைவாசிகள் சிறையில் இருக்கிறாங்க. உள்ள போட்டது யாரு? ஐயா கருணாநிதி. என்ன சொல்லி போட்டாரு? இஸ்லாமிய தீவிரவாதின்னு சொல்லி போட்டாரு. இஸ்லாமிய தீவிரவாதிங்கிற முதல் அந்த தலைப்பை கொடுத்து இஸ்லாமிய தீவிரவாதிகள் அப்படிங்கிற பெயரை ஆவணப்படுத்தினதே சட்டமன்றத்தில் 1997 ஐயா கருணாநிதி தான். ஆனா மயம் என்ன சொல்றாரு? அவங்கள அப்பாவி இஸ்லாமியர். அப்பாவி இஸ்லாமிய கைதிகளை நான் வந்தா விடுதலை செய்வேன். எங்க செஞ்சாரு? 5 வருஷம் ஆட்சியே முடிஞ்சிருச்சு. எதை ஒன்றையும் கேட்காத இஸ்லாமிய பெருமக்களே, அப்ப எதற்காக தான் நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கீங்க? எங்களுக்கு பாதுகாவலர் திமுக தான். அப்ப உங்களுக்கு பாதுகாவலர் அல்லாஹ் கிடையாது, நபிகள் நாயகம் கிடையாது. அப்ப சொல்லுங்க, நபிகள் நாயகம் உங்களை பாதுகாக்கல, நபிகள் நாயகத்தையும் அல்லாஹ்வையும் சேர்த்தே திமுக தான் பாதுகாக்குது அப்படின்னு சொல்றீங்களா?